வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே சகத்குரும். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மல் விவேகியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொழி வணங்குவான். எல்லாமல்ல அங்கே கண்ணி உடனான செந்தமிழ் சொக்கன் திருவடி கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் பல்வேறு முனிவர்கள், ரிஷிகள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த கருட பஞ்சமி. இன்றைய தினம் யார் யாரெல்லாம் முடியுமோ அவர் அருகாமையில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று கருடனை தரிசித்து கருடனை வணங்கி எல்லா பலன்களையும் பெற வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கருட பஞ்சமி என்பது 2 நாள் பூஜை. நேற்று நாக சதுர்த்தி, அதன் தொடர்பாக இன்றைய தினம் கருட பஞ்சமி. இன்றைய தினம் நான் மௌனம் என்பதனால் இந்த வீடியோவை நேற்று போட முடியவில்லை. இந்த கருட பஞ்சமியை முன்னிட்டு சீட்டை காமாட்சி அம்மன் கோயிலிலே எழுந்தருளிருக்கின்ற நாகர்களுக்கு காலை 9 மணிக்கு மேல் ஒரு மகன்யாச ஜபம், ருத்ர ஜபம், அதன் பிறகு விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த இந்த கருட பஞ்சமி, இந்த நாக சதுர்த்தி இது என்ன செய்யும்? ரொம்ப முக்கியமாக ஒரு மன நிம்மதி. எவ்வளவு மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராத மெய்யன்பர்கள் இன்றைய தினம் ஒரே ஒரு விளக்கு நாகருக்கோ இல்லை அருகாமையில் இந்த கருடனுக்கோ போடுவதன் மூலமாக நமக்கு இந்த வருடம் முழுவதும் ஒரு மன நிம்மதியை நமக்கு கொடுக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு பார்த்திங்கன்னா எப்போவுமே சூடாகவே இருக்கும். ஏசி போட்டாலும் இருக்கும். அந்த மாதிரியான மனநிலை, உடல்நிலை உள்ள சகோதர சகோதரிகள் இன்றைய தினத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் வேறு என்ன விசேஷம்? நிறைய விசேஷங்கள். இன்றைக்கி கருடன் அமிர்த கலசம் பெற்ற நாள். கருடன் தன்னுடைய தகப்பனாருடன் இணைந்த நாள். இப்படியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நாம் நாகருக்கு ஏன் பூஜை செய்ய வேண்டும்? இந்த நாக சதுர்த்தி என்பது நேற்றைய தினம். எல்லா பூஜைகளுக்குமே நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பிரதோஷம் இருக்கேன் சார், எத்தனை வருஷமா தெரியல சார். நான் ஏகாதசி இருக்கேன் சார், எத்தனை வருஷமா தெரியல சார். நான் சங்கட கழிச்சு முழு விரதம் சார், ஒன்றும் சாப்பிட மாட்டேன் சார். இதெல்லாம் தற்காலத்தில் வந்த ஒரு நிகழ்வு. நான் ஏகாதசி விரதம் இருக்கலாமா? இருக்கலாம். எதுலேருந்து? இந்த வருட வைகுண்ட ஏகாதசியிலிருந்து அடுத்த வருடம் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் ஏகாதசி வரைக்கும் 24 ஏகாதசி. இந்த 24வது ஏகாதசியில் இந்த ஏகாதசி விரதத்தை உத்தியோபனம் பண்ணிடணும் அப்படின்னா, இறைவன் எனக்கு 1 வருட காலம் அவகாசம் அளித்திருக்கிறான். அந்த 1 வருட காலம் இந்த பூஜையை நான் சிறப்பாக செய்துவிட்டேன். இனிமேல் இறைவன் எனக்கு சௌகரியம் தொடர்ந்து செய்தால் நான் பூஜை செய்கிறேன் அப்படின்னு ஒரு உத்தியோபன
நிகழ்வு நமக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் தான். இப்போ சங்கடகர சதுர்த்தி, ரைட்டு, ஓகே. எல்லா சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்திக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு மகா சங்கடகர சதுர்த்தின்னு ஏன் சொல்கிறாங்க? அன்றைக்கி அதை உத்தியோகம் பண்ணிடணும். அந்த விரதத்தை நாம் முடித்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த சமாசனம்னு சொல்லுவாங்க. இந்த முத்திரைகள்லாம் வச்சுப்பாங்க, சங்கு சக்கரம். ரொம்ப நியமமாக இருப்பாங்க. இவங்க கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அவர்களுடைய இறுதி நிகழ்ச்சிகள் அந்த உயிர் பிரிந்த விடம் நடக்கிற நிகழ்ச்சியில் முதல்ல அந்த சங்கு சக்கரத்தை எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுவாங்க. என்னடா நல்ல விஷயம் பேசின்னு தான் திடீர்னு இது போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்கிறோம், ஒரு விரதத்தை எடுத்துக்கொள்கிறோம், அதை முடிக்கணும். சும்மா வருஷக்கணக்காக போட்டுண்டு வருஷக்கணக்காக நான் சார் அப்படி சார். இப்போ என்னை பொறுத்தளவில் நான் ஒரு 52 ஆண்டுகளாக இந்த நவராத்திரி பூஜை செய்து கொண்டிருக்கேன். இந்த 58 ஆண்டுகளில் பல்வேறு விதமான விரதங்கள், பகுல சங்கல்பம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு இடத்தை நம்ம வீட்டில் ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துக்கு பூஜை பண்ணி அந்த இடத்துல ஒரு குத்து விளக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். எப்போ நாம் எதை செய்தாலும் ஒரு சின்னதாக ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணுன்னா கூட அந்த இடத்துல வச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றிவிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி குடிக்கணும். சாப்பிட்றதும் அப்படிதான். நமக்கு நம்மளுடைய வயிற்றுக்கு என்ன போகணுன்னாலும் அந்த இடத்துலேருந்து போகணும். இது ஒரு வருஷம், இந்த நவராத்திரியில் ஆரம்பித்து அடுத்த நவராத்திரி வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அப்படி ஊர் சுற்றுறது. 3வது வருஷம் பராபோஜன சங்கல்பம். முதல்ல சுயம்பாகி நானே சமைத்து கொள்வது, அதன் பிறகு தர்மபத்தினி, அதன் பிறகு தாயார், அதுக்கப்புறம் சகதாயார், மனைவியினுடைய அம்மா. இந்த 4 பேர் மட்டும் சமைத்து உண்பது. இது ஒரு வருஷம். அதன் பிறகு நித்திய உபாசனம். ஏன்னா இது ஏன் நாம் செய்கிறோம் அப்படின்னா, சமிதாதானத்துலேருந்து, சமிதாதானம்ங்கிறது இந்த பூணல் போட்டவுடன் செய்யுது. இப்போ காலதேச வர்த்தமானத்தில் நம்ம இந்த சமிதாதானத்தை அந்த முதல் நாள் தலையாவணியாவட்டத்தோடு விட்டுட்டோம். இப்போ நம்ம கல்யாணத்துலேயும் அப்படி தான். 5 நாள் கல்யாணம், 7 நாள் கல்யாணம் இருந்தது, அப்புறம் 5 நாள் கல்யாணம் ஆனது, அதுக்கப்புறம் அது 3 நாள் ஆனது, அதன் பிறகு இன்றைக்கி ஒரே நாள். இந்த நாகவல்லி, நலுங்கு, நாகவல்லி என்பதெல்லாம் 4ஆம் நாள் நிகழ்ச்சியிலே வருகிறது. இந்த 7 நாள் கல்யாணத்தில் 4ஆம் நாள். ஆனால் இன்றைக்கு காலதேச வர்த்தமானத்தில் நாம் அதெல்லாம் விட்டுட்டோம். அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு வருஷம், 12 மாதம், 24 பட்சம், அதை நாம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் இந்த வருட பஞ்சமி நாளாவது பூஜை செய்து விரதம் அருகாமையில் இருக்கின்ற நாகர் சன்னதிக்கோ இல்லை கருட
சன்னதிக்கோ சென்று ஒரு விளக்கு போடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடமும் நவராத்திரி பூஜை வழக்கம் போல 1008 ஆவர்த்தி பாலா, 108 ஆவர்த்தி மகாகணபதி, 108 ஆவர்த்தி நவகிரகங்கள். இந்த வருடம் நாம் 8883 கோயில்களுக்கு நாம் போயிருக்கிறோம். இதுவரையிலும் இன்னும் 3 மாதம் இருக்குது. எப்படி அந்த 17 கோயிலை பூர்த்தி பண்ணி 900 இந்த வருடம் பூர்த்தி செய்ய வேண்டும்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை நவராத்திரி நடைபெற இருக்கிறது. உங்களுடைய உதவிகள் இந்த நவராத்திரிக்கு தேவைப்படுகிறது. யார் யாரால் முடியுமோ அவர்களால் இயன்ற உதவியை செய்து தருமாறு கேட்டுக்கொள்வது. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாவி, நிதி குறைந்தவர் காசுகள் தாவி, அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அல்லீர் என்ற பாரதியை என்னுடைய சிந்தனையை உங்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். என்னுடைய நட்பு வட்டத்தில் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளும் எல்லா நலன்களும் பெற எல்லாம் அல்ல சுகுந்த குந்தலா அம்பாள் சமேத கல்யாண மாதுர்பூதேஸ்வரரை பிரார்த்திக்கிறேன். ராம் ராம். அஸ்வத்தன்னேவதஸ்யாந்திராயதன்ய கிருபாருபநேத பஸ்யாத்ராயதன்ய சமிந்தாவதஸ்யோவத்வன் நாதேபியா சம்பத்சேனாரூபாதன்யாததேஷாந்தேவதப்யோ அகரம் சபிதேவதஸ்யாந்திராயதன்ய கிருபயனாபியா சம்பத்சானாரூபா தன்யாததேஷான் கிருதே மாத்ரோவதப்ரன்னபிதேவதஸ்யா அகரம் சபிதேவதஸ்யாந்திராயதன்ய கிருபேவதஸ்யோவத்ரன்னாதேபியா சமனோவதன்யாத்ராயதன்ய கிருபம் அபிம்பக்ரேவதஸ்யாந்திராயதன்ய சமனேயாவதஸ்யோ. ஹரி ஓம். சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वगुणोपशान्तिः. ஓம் ஓம் நமோ பாத்த समस्त दूरक्षेत्रा श्रीपरमेश्वर पीठम शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणादिव्रते सेदुवरा कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टादिं जम्बूदिव्य भारतवर्षभरतखण्डे मेलोपदक्षिणे भर्ते दण्डकारिण्ये सकाप्ते अस्मिन् उत्तमाने यावकारिके शान्तमानि न प्रभवादि शशि संवत्सराणां मध्ये नाम संवत्सरे दक्षिणायने श्रावणमासे शुक्लपक्षे पंचम्यां शुभदिनौ शुक्रवारं शुभकर्णयवगुणविशेषणवशिष्टाद्यामस्यां शिवस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र सिंहराशौ जातस्य स्वामिनाथशर्मन् उत्तरफल्गुनी नक्षत्र कन्याराशौ जातस्य सुब्रह्मण्यं नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकराशौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकराशौ जातस्य इन्दुसुब्रह्मण्यं नामधेयस्य कृत्तिका नक्षत्र ऋषभराशौ जातस्य पौंड्राज्य नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकराशौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशीला नक्षत्र मिथुनराशौ जातस्य बालमुरुगन् नामधेयस्य उत्तराषाढा नक्षत्र मकरराशौ जातस्य राजशेखरन् नामधेयस्य पुनर्वसु नक्षत्र मिथुनराशौ जातस्य कोकिलवाणी नामधेयस्य यस्य यजमानस्य ओषोदन्यात्रायदन्ये कृपेवदस्य इष्टदेवता कुलदेवता पारम्पर्यदेवता सिद्धन्यपदस्यात्रायदन्य कृपेवदस्य हा गरुडपञ्चमी पुण्यकाले हेदन्याददेशान्द्रायदन्य कृपावदस्याः यत्किञ्चित् कृपेवदन्य अस्वत्सन्देवदस्यान्द्रायदन्य कृपावद्रन्नभिदे तकरं वक्रादुप्रादस्या. हरि ओम्.